சினிமா விகடன் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. சுதா கொங்கரா அவங்களுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா அவர்களுடைய நடிப்புல வெளியானதுதான் பராசக்தி திரைப்படம். இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல க்ளூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. படம் மஸ்ட் வாட்ச். பயங்கரமா இருந்தது படம். ஆக்சுவலா ட்ரோல் பண்ணலான்ற எண்ணத்துல வந்தேன். நான் விஜய் ஃபேன், பட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. பொலிட்டிக்கலா போல்டா இருக்கு படம். எஸ், தேர் ஆர் பொலிட்டிக்ஸ், பட் குட் பொலிட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி டூ. படம் சூப்பரா இருக்குங்க. சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப முக்கியமான படம் இதுதான். பார்த்தா வரைக்கும் நல்லா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய படம் தான் இது. சுத்தமா ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் வந்தேன். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஃபுல்லாவே ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அதாவது என்ன சொல்றது, ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருந்தது. எந்த இடத்துலயுமே எந்த லாகுமே ஆகல. ஃபுல் டைம் வந்துட்டு கவராவே வச்சிருக்கேன். உங்கள் அபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. படம் சூப்பரா இருந்தது. படம் எடுக்கப்பட்ட படம். இது யாருமே தப்பா பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே தமிழ் உணர்வு இருக்காங்க. எல்லாருமே படத்தை பார்க்கணும். இது அவங்களுக்காக கிளாஸ், இவங்களுக்காக கிளாஸ்ன்னு எங்கேயுமே பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. இதை பத்தி பல கேமியோ ரோல் இருக்கு, ஆனா பல சீன்ஸ்க்கெல்லாம் தூக்கிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய குறையா இருக்கு. ஏன்னா படத்தை லவ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பிளாஸ்டா இருக்கு. இது இப்ப அந்த காலத்துல தமிழுக்காக எப்படி போராடினாங்களோ அது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதை பத்தி ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது எதுவும் அரசியல் பார்க்க அந்த மாதிரி படம் எல்லாம் எதுவும் கிடையாது. சோ படம் சூப்பரா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. மற்றபடி அந்த லவ் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பாட்டு அடிக்கடி வந்துருது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவிக்கு அதிக ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதர்வாக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மி. ஆனா அவர் வந்த சீன் எல்லாமே கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ரொம்ப. ஏன்னா என்ன கதைன்னு நமக்கு தெரியும், மொழி திணிப்பு போராட்டத்தை பத்தி தான் படம் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமர்ஷியல் ஐட்டம்ஸ் நிறைய ஆட் பண்ணி வந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் சீன் செம்ம பாமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கமர்ஷியல் ஐட்டம்லாம் ஆட் பண்ணாம போராட்டம்னு போனதுனால கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரதான் செய்யும். ஹீரோயின் செம்மையா பண்ணிருக்காங்க. அட்டகாசமா இருக்குது படம். எல்லாருக்குமே கரெக்டா எங்கேஜ்டா இருந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஜெயம் ரவி ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் ஜெயம் ரவி வில்லனா பண்ணிருக்காரு. ஐயோ அவரு தாங்க என்னக்கா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. சந்தோஷ் சுப்ரமணியத்துல ஒரு ரோலை பத்தி நீங்க பாக்கும்போது என்னடா இவன் இப்படி பண்ண, எனக்கு பாக்கும்போது அச்சு வாயில வச்சிடலாமான்னு வந்துச்சு. அந்த அளவுக்கு காண்டாச்சுக்கா. இன்டேட் பண்ணாது. மூஞ்ச பார்த்தாலே யாரா அப்படியே அச்சு வச்சிடலாமா, அந்த அளவுக்கு அந்த வச்சு அவர் படமே அவர் தான். ஐயோ, சிவகார்த்திகேயனோட அவர் தூக்கி சாப்பிட்டாரு. அதுவும் கேமியோ சூப்பரா கொடுத்தாங்க. பெசில் ஜோசப், ராணா தகுபதி கேமியோ பெர்ஃபெக்ட்டா. விக்ரம்க்கு அப்புறம் கேமியோ பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண படம்னா இதுவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜெயம் ரவி வில்லனா நடிச்சிருந்தாரு, பட் சூப்பரா நடிச்சிரு. சூப்பரா இருந்துச்சு. ஜெயம் ரவி ஒரு ரொமான்டிக் ஹீரோன்னு சொல்லலாம். ஆனா அவர் வில்லனா போட்டது நல்லா தான் இருந்தது. அவர் பெஸ்ட் கொடுத்திருந்தாரு. பட் நல்லா தான். ஜெயம் ரவியோட ஆக்டிங் செமையா இருக்கு. வில்லனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்ரீலீலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதர்வா செம்ம நடிப்பு. ஜெயரவி அதோட சூப்பரா பண்ணிருக்காரு. அட்டகாசமா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பரதேசி கழிச்சு அதர்வாக்கு ஒரு நல்ல ரோலுங்க. இது நல்ல ரோல், நல்ல ஸ்கோப்போட பண்ணிருக்காரு. நல்லாவும் நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி சொல்லவே தேவையில்ல, பீக் சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஜெயம் ரவி நம்ம அந்த என்ன சொல்றது, சந்தோஷ், அந்த எந்த கேரக்டருமே நமக்கு மைண்ட் வரல. ஜெயம் ரவி ஒரு வில்லன். சூரியரை போட்டுல கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நிறைய சீன் இருந்தது. இதுல தமிழ் பட்டெல்லாம் காமிச்சிருந்தாங்க, ஓகே. பட் இதுல எலிவேஷன் அந்த அளவுக்கு இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு குறைகள் அவ்வளோ இல்லை. என்ன இன்டர்வல் கிட்ட ஒரு இன்டர்வல் முடிச்சுட்டு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. தட் இஸ் மை ஒன்லி ப்ராப்ளம். அதர்வைஸ் த ப்ராப்ளம் இஸ் நன். ஆக்சுவலி த எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வெரி மச். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நீங்க யோசிச்சு பாருங்க, 1970s தமிழ்நாடு நம்ம 2K கிட்ஸ்க்கு தெரியுமா? எவனாச்சும் போய் படிப்பானா? இப்போ இந்த மாதிரி படம் வரதுனால தான் நமக்கு தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், எங்க அப்பா 1970sல பிறந்திருக்காரு மேடம். அவர் பிறக்கும் போதே இந்த மூமெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. அப்பாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ ஹிஸ்டரியில மறக்கப்பட்ட பேர்களுக்கு இந்த படம் வழியா ஒரு உயிர் வந்திருக்கு. நிறைய பேருக்கு ப்ரிவிலேஜோட வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, யாரு ஏதோ கட்டிட்டு போயிருக்கான்னு வாழ்ந்துட்டு போயிடலான்னு இருப்பாங்களே நிறைய யங்ஸ்டர்ஸ். அந்த மாதிரிலாம் இருக்காம நம்ம கிட்ட இருக்க ஃபெசிலிட்டிஸ், நம்ம கிட்ட இருக்க படிப்பு, இது எல்லாத்துக்கும் நம்ம கிராட்டிடியூட் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஜெனரேஷன் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்மளுக்கு அந்த 1960sல நடந்து இவ்வளவு நடந்திருக்கான்னு இப்பதான் தெரியுது. அவ்வளோ பேர் எவ்வளோ ரத்தம் செஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் டெத்து, ஒரு போலியான அலிகேஷன்ஸ் அப்படின்னு நிறைய தெரிஞ்சிருக்கு இந்த படத்து மூலியமா. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது தமிழ் வாழ்க்கை மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேட்ஸ் கலந்து இந்த போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புக்கை படிக்கிறத விட இந்த படத்தை பார்த்தா அவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் எப்படி 60 காலகட்டத்தில் ஆட்சி மாற்றமே இங்க எதுவும் ஆச்சு, அந்த இம்பாக்ட்ன்ற முதல் கொண்டு அவ்வளோ பிரீஃபா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஏன் ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆச்சுன்னு மெயின் ரீசன் லவ் போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல.
பிளஸ் ஸ்ரீலீலா சீன்ஸ் வந்து ரொம்ப புகுத்துன மாதிரி இருக்கு. ஐயா கண்ணன் சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும், அது வெறும் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்திருப்பாரு. பட் இம்பாக்ட் ரொம்ப, அது யார் நடிச்சிருக்கான்னு தெரியல, சம் ஏதோ ஜெனரல் ஆடியன்ஸ் தான். பட் சூப்பரா பண்ணியிருந்தான் அந்த பையன். அந்த ஐயா கண்ணன் ரோல் எங்களுக்கு அதுதான் ஆக்சுவலா இம்பாக்ட். அதர்வா ரோலோட இம்பாக்ட் ஒரு மாதிரி படம் செட்டில்டா போயிட்டு இருக்கும்போது தூக்கி வச்சது அந்த 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 கேரக்டர் தான். லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே கண்ணு கலவீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுல டயலாக் எப்படி வேணா எழுதிடலாம், ஆனா டெலிவர் பண்றது இருக்குல்ல, அது ஸ்டீரியெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்ல வாழ்க தமிழ் அப்படின்றது இந்த இதுவே வர மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அதாவது தமிழ் கல்ச்சரே தெரியாம சில பேர் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது மாதிரி சண்டை போட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஒண்ணுமே ஹிஸ்டரியில நான் பாஸ் ஆனதே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஹிஸ்டரி வந்து மூவியா எடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஜென்சிக்கு போய் என்னென்ன ஹிஸ்டரி அப்படிங்கிறது சேரும். படம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் எதுக்குடா எடுத்து வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது எல்லாமே கட் பண்ணி எடுத்திருந்தாவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாத லவ் ட்ராக்கு, லவ் சீக்வன்ஸ் இதெல்லாமே கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தையும் இந்த படத்தை முடிச்சிடலாம். சூரிய போட்டு அது மாதிரி பார்த்த படங்களை விட இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் லோவா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களோட மீட்ல அவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. படத்துல லவ் போர்ஷனுக்காக வேணுக்குனே படத்துல இழுத்து பிடிச்சி உட்கார வச்ச மாதிரி இருக்கு. அதுவும் லவ் போர்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. பெரிய படம் 2 hours 42 minutes படம். சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்ல வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஹீரோ வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், அவருக்கு ஒண்ணு என்ன வேணாலும் யோசிச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். வில்லன் வந்து யாரை வேணாலும் சாவடிக்கலாம், எப்படி வேணாலும் சாவடிக்கலாம். சொல்ல வந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து அந்த மொழிக்காக இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சா நமக்கு கண்டிப்பா இந்த காலத்துல தெரியாது. 3rd language தான் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் வந்து அந்த ஹிந்தியிலே ஃபுல் ஃபார்மே ரெடி பண்றது, ஸோ தமிழ் படிக்க மணி ஆர்டர் கூட அனுப்ப முடியாம பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர இதுவா இருந்துச்சு. ஜிவி சொல்ல வேணாம், ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் ஒரு சில பாட்டு வந்து நிக்கல. பட் ஆனா பிஜிஎம் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு. ஒரு சீனுக்கும் அவ்வளவு இதுவா இருக்கு. பிளஸ் கிளைமேக்ஸ்ல அந்த பிஜிஎம் தான் தியேட்டர்ல எல்லாரும் எழுந்து நின்று கை தட்ட வச்சது. மியூசிக்கும் அந்த ஃபுல் மூவியோட சீன்ஸும் பயங்கரமா பிளெண்ட் ஆச்சு. ரத்னமாலா பாட்டு தவிர்த்து சத்தியமா எனக்கு தெரியல. வீடியோகிராஃபி நல்லா இருந்தது, டான்ஸ் நல்லா இருந்தது. பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாம இருக்கு. என்னதான் பயோபிக்கை எடுத்து பண்ணாலுமே நீங்க சூழலை போட்டுருவா இருக்கட்டும், அப்புறமா இறுதி சுட்டா இருக்கட்டும், இதுவுமே ஒரு பயோபிக் தான். அந்த பயோபிக்ல டயலாக் எழுதுறதும் ஸ்கிரீன் பிளே எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை வந்து தெளிவா பண்ணாங்க, எதுவும் பிசுறு தட்டாம பண்ணாங்களே, அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு சீனுமே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா எங்களுக்கு பாட்டா வந்து எதுவும் கனெக்ட் ஆகலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோரா வந்து செம்மையா இன்டர்மிஷன் கிளைமேக்ஸ் ரெண்டுத்துலயும் சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்டர்மிஷன்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு நடுவில் கொஞ்சம் தூக்குற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். அதுக்கு செம்மையா அப்படியே தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. செம்மையா இருந்துச்சு. இந்த படத்துக்கு இன்னொரு உயிர் கொடுத்தது அவரோட பிஜிஎம் ஒர்க் தான். ஏன்னா 100வது ஆல்பம்ல வந்து அவர் என்ன கொடுக்கணுமோ அவர் ஃபுல் பெஸ்ட் கொடுத்திருக்காரு படத்துக்கு. அவர் பிஜிஎம் மூலமா படத்தை வந்து இன்னொரு ஸ்டெப் கொண்டு போயிருக்கு. ரத்னமாலான்னு ஒரு பாட்டு இருந்தது, அது மட்டும் அது ஒண்ணுதான் லேக் படத்துக்கு. அந்த பாட்டு ஒண்ணுதான் லேக், மத்தபடி சீரியலா எல்லாருமே பெர்ஃபெக்ட் மூவிக்கா. தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.